மதுரை காமராஜர் சாலையில் உள்ள சீதா சமேத கோதண்டராம சுவாமி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான வால்கோட்டை ஆஞ்சநேயர் கோவிலில் ராமநவமி திருக்கல்யாண மகோத்சவ உற்சவம் கடந்த 17ஆம் தேதி தொடங்கியது. காலை சீதாராமருக்கு கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய சுவாமிகளுக்கு மாலை மாற்றும் வைபவம் நடைபெற்றது. ராமர் சீதாவிற்கு திருக்கல்யாண நிகழ்வுகளை சௌராஷ்டிரா சபையினர் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருமண நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக தலைவர் சரவணகுமார் தலைமையில் காரியதரிசி கண்ணன், பொருளாளர் பிரேம்குமார் செய்தனர். பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தாயார் பெருமாள் திருக்கல்யாண சேவையோடு இங்கே சேவை சாதிக்கிறாங்க. பரிவார மூர்த்திகள் விசேஷமாக நரசிம்மர், தன்வந்தரி, சத்யநாராயணன், ஆஞ்சநேயர், அதே போல் கணபதி, நவகிரகங்கள்லாம், சக்கரத்தாழ்வார் ஒரே சன்னதியில் எல்லா மூர்த்திகளும் பிரதிஷ்டையாகி மிக சிறப்பாக நிர்வாகஸ்தர்கள் நிர்வாகம் செய்து கொண்டு அனைத்து உற்சவங்களையும் நடத்தி வருகிறார்கள். இங்கே ராமருடைய சன்னதிங்கிறதுனால சீதாராம திருக்கல்யாணம், ராமநவமி உற்சவம் மிக விசேஷமானது. மற்ற நாட்களில் ஆவணி மாதம் உரியடி உற்சவம் நடைபெறும். மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா நடைபெறும். அந்த மார்கழி மாதத்தில் திருக்கூடர வழியில் இதே மாதிரி மாலை மற்றல் நடைபெறும். இப்பொழுது திருக்கல்யாணம் நடைபெறுகின்ற எல்லா பக்தர்களும் விஜயம் செய்துள்ளார்கள். எல்லா பக்தர்களுக்கும் சீதா சமேத கோதண்டராமர் சகலவிதமான க்ஷேமத்தையும் அனுகிரகம் செய்திட வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம்.